தேசிய அரசாங்கத்துக்கு தயார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பிற்பகல் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள சில பகுதிகளை கண்காணித்த போதே பிரதமர் இதனை கூறினார். செப்டம்பர் 3 பார்லிமென்ட் ඉදිරිපත් වෙලා நாம் செப்டம்பர் 3 பாராளுமன்றத்தின் அனுமதியை பெறவுள்ளோம். அதன் பின்னர் அமைச்சரவை, ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்வார்கள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அமைச்சரவையின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 30ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நாம் கூறினோம். பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. 1ஆம் தேதி நாம் கூடி சபாநாயகரை தெரிவு செய்ய உள்ளோம். நாம் கரு ஜெயசூரியவை அந்த பதவிக்கு பிரேரித்துள்ளோம். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டமைப்பு சார்பில் பிரதி சபாநாயகரை பிரேரித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கொள்கை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தவுள்ளார். அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு 3ஆம் தேதி நாம் பாராளுமன்றத்தில் கோரவுள்ளோம். இது புதிய நடைமுறையாகும். சிறிது காலம் கடந்தாலும் சிறப்பானது. நாம் பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு இந்த அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என்பதனை கூறுகின்றோம். මෙතනදී විශේෂයෙන් ප්‍රකාශ කරනවා.